வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவைக்கு திரண்டு வந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. விவசாயிகள் சங்க கொடியுடன் கோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக வந்ததால் காவல்துறை அதிர்ச்சி. கோஷம் எழுப்பிய விவசாயிகளை கட்டுப்படுத்த நினைத்த காவல்துறையை எதிர்த்த விவசாயிகள் சங்கம். அனைத்து அரசியல் கட்சிகளையும் கிழித்து தொங்கவிட்ட தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் வ.ப. சின்னத்துரை. கோவை மாவட்டம் கோவை வையம்பாளையத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களின் 101வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து கோவைக்கு வந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் வ.ப. சின்னத்துரை தலைமையில் விவசாயிகள் சங்க கொடியுடன் கோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக வந்த விவசாயிகளை கோஷம் எழுப்பக்கூடாது என்று தடுத்து நிறுத்த முயன்ற காவல்துறையை கடுமையாக சாடினார்கள். அதன் பின்னர் மீண்டும் கோஷம் எழுப்பியபடி தங்களது கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வைத்தனர். அதன் பின்னர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு மணி மண்டபத்திற்கு சென்று அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். எங்கள் உரிமையை தடுக்காதே, தமிழக அரசே வஞ்சிக்காதே, வேண்டும் 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 விவசாய சங்கங்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு, மத்திய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்ற வேண்டும் 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 தனித்துவ பிரதிநிதி நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வர வேண்டும். ஆக்கிரமிக்காதே, நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காதே, வாழவிடு விவசாயிகளை வாழவிடு, விவசாயிகளை வாழவிடு, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே. ஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் விவசாயிகளுக்கான தனி தொகுதி ஒதுக்கீடு பொய்யான தேர்தல் அறிக்கையை கூச முடியாது. தேர்தல் அறிக்கை கொடுத்து எங்கள் உரிமையை தடுக்காதே. உங்களுக்கு சேர்த்து தான் நாங்க போராடுறோம். குடிக்க தண்ணில உங்களுக்காக வேண்டிதான் நாங்க குரல் கொடுத்துருக்கோம். போராதே விவசாய சங்கங்கள் மீது பொய் வழக்கு போடாதே. விவசாய சங்கங்களுக்கு பொய் வழக்கு போடாதே. திரும்ப பெறு. மத்திய மாநில அரசுகளே விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளையும் திரும்ப பெறு. வேண்டும் கோஷம் போடுங்க. விவசாயிகள் ஒற்றுமை, விவசாயிகளுக்கு குரல் கொடுத்த ஐயா நாராயணசாமி புகழ், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க
மணிமண்டபத்திலிருந்து வெளியே வந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகளுடன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து ஆதங்கத்துடன் சிறப்பு பேட்டியளித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் வாப சின்னத்துரை. உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களினுடைய 101வது பிறந்த தினம் இன்றைக்கு கோவை வையம்பாளையம் அவருடைய மணிமண்டபத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இங்கே நாங்கள் ஆண்டுக்காண்டு வந்து எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி ஐயாவினுடைய நினைவை போற்றுகிறோம். அதை விதமாக வந்திருக்கின்றோம். மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயா 1970 முதல் 9 அம்ச கோரிக்கைக்காக வேண்டி விவசாயிகளினுடைய நலனுக்கு குரல் கொடுத்து ஜப்தி ஏலம் இதையெல்லாம் கண்டித்து விவசாயிகளுக்கு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். அது உலகத்துக்கே ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்தார். அகில இந்திய விவசாயிகள் சங்க தலைவராகவே அவரை ஆக்கினார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள்லாம் இன்றைக்கு கடன் தள்ளுபடியிலையும் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு ஊரு விட்டு வீடு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம் இன்னைக்கு சொத்தை வாங்கி போட்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளுடைய அடித்தட்டு பிரச்சனைகள் தீரவில்லை. எங்களுக்காக வேண்டி டாக்டர் MS சாமிநாதன் குழு, டாக்டர் அர்ஜுன் சிங் குப்தா குழு, டாக்டர் ரங்கநாதன் குழு, டாக்டர் ராதாகிருஷ்ணா குழு, டாக்டர் வைத்தியநாதன் குழு என்ற தேசிய வேளாண் குழுக்கள் பல தரப்பட்ட ஆண்டுகளிலே விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக வேண்டி பரிந்துரை பண்ணியிருக்கின்றன. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து விவசாயிகளினுடைய அடித்தட்டு பிரச்சனையை இதுவரைக்கும் தீர்த்து கொடுக்கவில்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் போராட்டம் நடத்தி 3 மாதங்களிலே அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வை கண்டு கொடுக்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் தமிழக விவசாயிகள் சங்கம் அகில இந்திய அளவில் தேசிய அளவிலே விவசாயிகளுக்கென தனி சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி எங்களுக்கு ஒதுக்க வேண்டும். எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், பெண்கள், ஊனமுற்றவர்கள் போன்றவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்குவது போல் இந்தியாவில் 80% மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுக்கின்ற விவசாயிகளுக்கு இந்தியா முழுக்க தேசிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தனி தொகுதி ஒதுக்கினால்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நியாயமாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உள்ளாட்சியிலும் கூட்டுறவுத்துறையிலும் ஒழிக்க முடியும். எல்லா இடங்களிலும் கட்சிக்காரர்கள் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு ஏமாற்றி ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டின் பொது சொத்துக்களை கொள்ளையடித்து சொத்துக்களை சேர்த்து கொண்டு அங்கே சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு அஞ்சி போய் மக்களுடைய அடித்தட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி எந்த கட்சிக்காரனும், எந்த சட்டமன்ற உறுப்பினரும், எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கோரிக்கைகளை ஒழிப்பதில்லை என்கின்ற ஆதங்கத்தோடு சொல்லுகின்றோம். எங்களுக்கு எதிர்காலத்திலே இந்தியா முழுக்க விவசாயிகளுக்கென தனி தொகுதி ஒதுக்கினால்தான் எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக எதிரொலிக்கும், மக்கள் பிரச்சனை தீரும். அடித்தட்டு பிரச்சனையான குடிநீர், உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஏரி குளம் குட்டைகள் பாதுகாப்புக்கு விவசாயிகள் மட்டும்தான் குரல் கொடுப்பான். எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து ஏரி குளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். தேர்தலுக்காக வேண்டி 2026 தேர்தலுக்காக வேண்டி எல்லா கட்சிக்காரனும் வரிந்து கொட்டி கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்களே. 67 TMCயை மேகத்தாதிலே தேக்கிக் கொள்வதற்கு இப்பொழுது மாண்புமை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஹவாய் அவர்கள்
25 நவம்பர் 13 அன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். கர்நாடக அரசு மீண்டும் ஒரு 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கிக் கொள்ள வேண்டும் என்று அங்கே உத்தரவு போட்டிருக்கிறார். இங்கே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வராக இருந்து கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தையும் அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் கூட்டி ஒரு தெளிவான முடிவெடுத்து உச்ச நீதிமன்ற அந்த 67 டிஎம்சி தண்ணீருக்கு ஒரு மேல்முறையீட்டு வழக்கு உடனடியாக தொடுக்க வேண்டும். தமிழகம் தழுவிய பந்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஓட்டு போட்டா தான் நீ எம்எல்ஏ, நாங்கள் ஓட்டு போட்டா தான் நீ முதலமைச்சர். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள்? எல்லா கட்சிக்காரர்களும், அது காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், ஏன் இந்த 67 டிஎம்சியை இப்பொழுது கர்நாடக தயார் பண்ணலாம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட 2026 தேர்தலில் ஓட்டு வாங்குறதை காட்டுகிற அக்கறை இன்னொரு 67 டிஎம்சி இழந்து விட்டீர்கள் என்றால் 93 டிஎம்சி மட்டும்தான் மேட்டூர் அணையிலே தேக்க முடியும். அதிலே 67 இழந்து விட்டால் விவசாயிகளை நீங்கள் ஏன் வெளியே வர மாட்டீர்கள்? கட்சிக்காரனுக்கு அடிமையாக இருந்துவிட்டு உங்களுடைய எதிர்காலம், நம்முடைய பேர குழந்தைகளுக்கு தண்ணீர் வேண்டாமா? குடிக்க தண்ணீர் வேண்டாமா? உண்ண உணவு வேண்டாமா? தங்க கட்டியை சாப்பிட முடியுமா? ரூபாய் நோட்டை சாப்பிட முடியுமா? எல்லா கட்சிக்காரனும் திருடர்களாக இருக்கிறார்கள். விவசாயிகளை எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டுமென்றால், நீர்நிலைகள், குளம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டுமென்றால் நீங்கள் எல்லாம் வெளியே வந்து ஒற்றுமையாக இருந்து பிரியாமல் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் தான் இந்த 67 டிஎம்சியை காப்பாற்ற முடியும். அதிலிருந்து அந்த அணைக்கட்டு மேகதாது அணையை தடுக்க முடியும். மிக கவலையோடு பதிவு பண்ணுகிறோம். நாங்கள் தஞ்சை டெல்டா பாசனை 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம், 12 மாவட்டங்களுக்கு விவசாய வேளாண்மை ஆதாரம். இந்த உணவுதான் உணவில்லையேன் உயிரில்லை. இதை நீங்கள் கண்டுகொண்டு இதை கவனத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்க உடனடியாக தமிழகம் விழிப்புணர்வோடு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் ஒன்றிணைந்து தமிழகம் தழுவிய பந்தை அறிவிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை இன்றைய ஐயாவோட இந்த 101வது பிறந்த நாள் வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றோம். தமிழக விவசாயிகள் சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர். வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.